أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, இது பக்கர் அபு ஜைத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஹில்யத்து தாலிபில் இல்முடைய வகுப்பு. இந்த வகுப்பில் இந்த நூலின் 5வது பகுதியாக 5வது தலைப்பாக ஆதாபு தாலிபி ஃபி ஹயாத்திஹில் இல்மியா, கல்வி தேடும் வாழ்க்கையிலே, கல்வி தேடுவதிலே ஒரு மாணவருடைய அதபுகள் என்ன. அதில் முதலாவது குறிப்பு கிபருல் ஹிம்மதி ஃபில் இல்ம். மார்க்க கல்வி தேடுவதிலே ஒரு உறுதியான நாட்டம் இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும், செய்து முடிக்கக்கூடிய அந்த உறுதியான முடிவு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மின் சஜாயா அல் இஸ்லாமி அத்தஹல்லி பி கிபரில் ஹிம்மதி مركز السالب والموجب في شخصك الرقيب على جوارحك كبر الهمة يجلب لك بإذن الله خيرا غير مجذوذ لترقى إلى درجات الكمال. இந்த இஸ்லாத்தின் தன்மைகளில் ஒரு முஸ்லிமுடைய அம்சங்களில் ஒரு முக்கியமான அம்சம்தான் செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த உறுதியான நாட்டம் இருப்பது. அதான் நம்முடைய பர்சனாலிட்டியை, நம்முடைய ஆளுமையை சிறப்பாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனெனில் உறுதியான நாட்டம் இல்லை என்று சொன்னால், ஒரு காரியத்தை, ஒரு ப்ராஜெக்டை எடுத்து இதை செய்யலாம் என்று முடிவெடுத்து அதை ஓயாமல் செய்து முடிக்கும் வரை ஓயாமல் தொடர்ந்ததில் ஈடுபட்டு இருப்பது. உறுதியான நாட்டம் இருந்தால்தான் இது சாத்தியம். அது இல்லை என்று சொன்னால், ஒரு வேலையை ஆரம்பிப்போம், பாதியில் நிப்பாட்டி விடுவோம், அடுத்த ஒரு வேலையை ஆரம்பிப்போம், அதை பாதியில் நிப்பாட்டி விடுவோம். எனவே இப்படி செய்தால் நம்முடைய ஆளுமை, நம்முடைய பர்சனாலிட்டி என்பது டெவலப் ஆகாது, முன்னேறாது. எனவே நம்மை முன்னேற்றத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதுதான் எனது இந்த கிபருல் ஹிம்மா என்கிற ஒரு விஷயத்தை நாடினால் அதை செய்து முடிக்கும் வரை நான் ஓய மாட்டேன், நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் என்கிற அந்த சிந்தனை, உறுதியான நாட்டம், ஃபர்ம் டிசிஷன் எடுப்பது, இதுதான் நம்மை லிதர்கா இல தரஜாத்தில் கமால், நம்மை பெர்ஃபெக்ட் ஆக்கக்கூடிய, நம்மை உயர்ந்த அந்தஸ்துகளை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை. ஃபயஜ்ரி ஃபி உரூகிக தமு ஷஹாமா. இந்த உறுதியான நாட்டம் என்று வந்துவிட்டால் என்னாகும்? ஒரு தைரியம் வந்துவிடும். இதை செய்து எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும், பிளான் செய்ததை, திட்டம் தீட்டியதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு தைரியம் வரும். வரகுது ஃபி மைதானில் இல்மி வல் அமல். இல்ம் உடைய விஷயத்திலும் சரி, அமல் விஷயத்திலும் சரி முன்னேறலாம் என்கிற ஒரு தைரியம் வரும். ஃபலா யராக الناس واقفا الا على ابواب الفضائل ولا باسطا يديك الا لمهمات الامور. எனவே இந்த விஷயத்தை நாம், இந்த அம்சம் இருந்தால் நிச்சயமாக மக்கள் உன்னை ஃபசீலத்துகளுடைய வாசல்களில் மட்டும்தான், சிறப்புகளின் வாசல்களில் மட்டும்தான் பார்ப்பார்கள். அதாவது இந்த தன்மை வந்துவிட்டால் பல சிறப்புகளை நம்மால் அடைய முடியும். والتحلي بها يسلب منك سفاسف الآمال والأعمال ويجتث منك شجرة الذل والهوان والتملق والمداهنة. இந்த தன்மை நம்மிடத்தில் வந்துவிட்டால் முயற்சி செய்யாமல் பல ஆசைகளை வளர்ப்பது, இதை விட்டு நம்மை அது தடுத்து விடும். நிறைய பேர் என்ன செய்வார்கள்? முயற்சி செய்ய மாட்டார்கள், ஆனால் ஆசைகள் ஏராளம். இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இதை செய்யலாம், அதை செய்யலாம். முயற்சி இல்லாமல் இந்த ஆசைகள் மட்டுமே வருமே, அதை தடுத்து விடும். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு திட்டம் தீட்டினால் செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த தன்மை கிபருல் ஹிம்மா, அது என்ன செய்யும்? முயற்சி செய்யாமல் பல விஷயங்களை ஆசைப்படுவது, அதை விட்டு தடுத்து விடும். அதே நேரத்தில் நம்மை இழிவிலிருந்து,
காரியங்களை செய்யாமல் தள்ளி தள்ளி போடுவது, நாளை செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம் என்று தள்ளி தள்ளி போடுவது, இதை விட்டும் நம்மை அது தடுத்துவிடும். فكبير الهمة ثابت الجأش لا ترهبه المواقف وفاقدها جبان رعديد تغلق فمه الفهامة. ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கிபருல் ஹிம்மா, செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த நாட்டமும் தைரியமும், இதுதான் நம்மை ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க செய்யும் ஒரு தன்மை. இந்த தன்மையானது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் நிச்சய மாட்டோம். இந்த தன்மை இருந்தால் பயப்பட மாட்டோம். எப்படிப்பட்ட சேலஞ்ச் வந்தாலும் அதை ஃபேஸ் செய்து திட்டம் தீட்டிய காரியத்தை செய்து முடிக்கதான் நாம் முயற்சி செய்வோமே தவிர பின்வாங்க மாட்டோம். ஆனால் யாரிடத்தில் இந்த தன்மை இல்லையோ அவனோ ஒரு கோளனாக, பயப்படக்கூடியவனாக இருப்பான். எனவே ஒரு காரியத்தை ஆரம்பித்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவன் பின்வாங்கி விடுவான் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ولا تغلط فتخلط بين كبر الهمة والكبر. இங்கு நீ இந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த உறுதியான நாட்டம், தைரியம், அதற்கும் தற்பெருமை, அகம்பாவம், இந்த இரண்டுக்கு மத்தியிலே குழம்பி விடாதே. بينهما من الفرق كما بين السماء ذات الرجع والأرض ذات الصدع. இந்த இரண்டு தன்மைகளுக்கு மத்தியில், வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் போல் வித்தியாசம் உண்டு. ஷேக் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது உறுதியான நாட்டம், செய்து முடிக்க வேண்டும் எப்படியாவது என்கிற அந்த தைரியம், அது ஒருபோதும் என்னாகாது, தற்பெருமை ஆகாது. அது ஒருபோதும் தற்பெருமை கிடையாது, அது அகம்பாவம் கிடையாது, ஆணவம் கிடையாது. இரண்டுக்கு மத்தியிலே, வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் போல் வித்தியாசம் உண்டு. கிபருல் ஹிம்மதி ஹில்லத் வரஸத்தில் அம்பியா. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று, நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நாடினால் ஓயாமல் அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த தைரியம், அந்த நாட்டம் என்பது அம்பியா பெருமக்களுடைய வாரிசுகளின் அம்சம், அதாவது உலமாக்களுடைய அம்சம், நல்லடியார்களுடைய அம்சம். வல் கிபுரு தாஉல் மர்தா பிஇல்லத்தில் ஜபாபிரதி வல் புஸா. ஆனால் இந்த தற்பெருமை என்பது, தற்பெருமை கொள்ளும், அகம்பாவம் கொள்ளும் உள்ளத்தால் நோயாளிகளாக இருக்கும் அவர்களுடைய நோய் இது. தற்பெருமை என்பது நோய். ஆனால் செய்து முடிக்க வேண்டும் என்கிற தைரியம், அந்த நாட்டம் என்பது நோய் அல்ல, அது சிறந்த ஒரு அம்சம். فيا طالب العلم ارسم لنفسك كبر الهمة ولا تنفلت منه. எனவே இந்த உறுதியான நாட்டத்தை தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும். அந்த விஷயத்திலே எந்த ஒரு தளர்வும் ஏற்படாமல் தன்னை பார்த்துக் கொள்ள வேண்டும். وقد أومأ الشرع إليها في فقهيات تلابس حياتك لتكون دائما على يقظة من اغتنامها. எனவேதான் இந்த கிபருல் ஹிம்மா என்கிற அந்த ஒரு தைரியம், செய்து எப்படியாவது செய்து முடிக்கலாம் என்கிற அந்த நாட்டம், இது இருக்க வேண்டும் என்பதை மார்க்கமும் பல ஃபிக் விஷயத்திலே, தினமும் அன்றாட விஷயங்களாக நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே, ஃபிக்கு சட்டம் சார்ந்த விஷயத்திலேயே மார்க்கம் அந்த தன்மையை நமக்கு சொல்லித் தருகிறது என்று ஒரு உதாரணத்தை ஷேக் அவர்கள் தருகிறார்கள். என்னவென்றால், மின்ஹா இபாஹத்து தயம்முமி லில் முகல்லஃப் இன்த ஃபக்தில் மா வஅத்மு இல்ஸாமிஹி பிகபூலி ஹிபதி ஸமனில் மாஇ லில் வுது. தண்ணீர் கிடைக்காமல் இருக்க தயம்மும் செய்யலாம் என்கிற அனுமதி. அந்த சமயத்தில் யாராவது, நான் காசு தருகிறேன், தண்ணீர் வாங்கி உது செய்யுங்கள் என்று யாராவது காசை, தண்ணீர் வாங்குவதற்கு தேவையான காசை யாராவது கிஃப்டாக கொடுத்தால் அதை வாங்க தேவையில்லை. அதை வாங்கி, அந்த கிஃப்டை வாங்கி உது செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. மாறாக தயமும் செய்து சலுகையை பயன்படுத்தி தொழுது கொள்ளலாம் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டம். لما في ذلك من المنة التي تنال من الهمة منالا وعلى هذا فقس والله أعلم. எதற்காக இப்படி அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அங்கு அந்த கிஃப்டை, அதாவது தண்ணீர் வாங்கி உது செய்வதற்கு அந்த காசை கிஃப்டாக கொடுக்கிறாரே, அந்த கிஃப்டை வாங்கிவிட்டால் என்னாகும், பல சமயங்களிலே நம்முடைய இந்த கிபருல் ஹிம்மா, அந்த தைரியம், செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த உறுதியான நாட்டம், அதில் தளர்வுகளை அது கொண்டு வந்துவிடும். அதில் பின்னடைவு ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள். எப்படி? காசு கொடுத்த அந்த நபர்
என்ன செய்வார்? காசு கொடுத்து உதவி செய்த காரணத்தினால், கிஃப்டாக கொடுத்த காரணத்தினால் நம்முடைய காரியங்களில் சில சமயம் இடையூறாக வந்து நிற்பார். அப்போது நாம் என்ன செய்வோம்? அவர்தான் உதவி செய்திருக்கிறாரே, என்ன செய்வது என்று நாம் நாடியது ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிக்காமல், அவர் என்னென்னவோ உதவி செய்திருக்கிறாரே, அவர் சொல்வதையும் கேட்டு நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதே என்று ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் வந்து விடுவோம். எனவேதான் இப்படி ஹதியாவாக கொடுத்தால் காசு வாங்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை என்று ஒரு உதாரணம் ஷேக் அவர்கள் இங்கு பதிவு செய்கிறார்கள். சரி, இப்போது நாம் சொன்ன இந்த விஷயங்களுக்காக ஒரு சில விளக்கங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எனவே ஒரு காரியத்தை, நல்ல ஒரு பணியை, ஒரு நற்செயலை, ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் என்று திட்டம் தீட்டி ஒரு நாட்டத்தை கொண்டு வந்த பிறகு அதை செய்து முடிக்காமல், சிறப்பாக செய்து முடிக்காமல் நாம் என்ன செய்யக்கூடாது? ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஓயாமல் தொடர்ந்து அதற்காக உழைக்க வேண்டும். இதுதான் இந்த கிபருல் ஹிம்மா என்கிற ஒரு தன்மையாகும். எனவே மார்க்க கல்வி தேடக்கூடிய இந்த விஷயத்திலும் இது மிக மிக அவசியம். நேரத்தை ஒதுக்கி, நேரத்தை வீணாக்காமல் இந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று நாடிய பிறகு நிறைய பிரச்சனைகள் வரலாம் அல்ல, நிச்சயமாக வரும். ஷைத்தான் எப்படியாவது படிக்காமல் இவனை தடுத்து விட வேண்டும், இவளை தடுத்து விட வேண்டும் என்று பல இடையூறுகளை கொண்டு வருவான், பல வஸ்வசாக்களை போடுவான், பல விஷயங்களை மனதில் போடுவான். இப்படி இருக்க படிக்க வேண்டும் என்கிற அவசியம் உனக்கு தேவையா? இப்படி எல்லாம் சில வேலைகள் இருக்க இது படிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் உனக்கு இருக்கிறதா என்றெல்லாம் பல வஸ்வசாக்களை போடுவான், பல இடையூறுகளை இடையில் கொண்டு வந்து காட்டுவான். நிச்சயமாக படிக்காமல் தடுக்க முயற்சி செய்வான். ஆனால் எடுத்த முடிவில் சிறிதளவு கூட பின்னடைவு ஏற்படாமல், பின்வாங்காமல் தொடர்ந்து அதில் பயணிப்பது, நாடிய விஷயத்தை செய்து முடிக்கும் வரை ஓயாமல் உழைப்பது, இதுதான் அந்த கிபருல் ஹிம்மா. எனவே மார்க்க விஷயத்தில் இது மிக மிக அவசியம். மார்க்க கல்வி கற்பதிலும் இது மிக மிக அவசியம். எனவே நாளை பார்த்து கொள்ளலாம். அடுத்த வாரம் மண்டேயிலிருந்து ஆரம்பிக்கலாம். எத்தனையோ மண்டே போய்விடும், ஆனால் அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். உடனே அந்த காரியத்தை இன்றே தொடங்கி விடலாம் என்று ஆரம்பித்து விடுவது சிறந்தது என்றுதான் அறிஞர்கள் உபதேசம் செய்வார்கள். தஸ்வீஃப் என்று சொல்வார்கள். கூடிய சீக்கிரம் இதை ஆரம்பிக்கலாம், கூடிய சீக்கிரம் செய்யலாம், வருகின்ற மண்டேயிலிருந்து ஆரம்பிக்கலாம், ஒரு தர்த்தீபாக அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தர்த்தீபாக ஆரம்பிக்கலாம் என்றெல்லாம் யோசித்து தள்ளி தள்ளி போடுவது இது கூடாது. மாறாக நாடியதை செய்து சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். அதற்கு நேரத்தை ஒதுக்குவது, உழைப்புகளை தருவது, எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இதற்கு பல உதாரணங்களை நம்மால் தர முடியும். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் ஷேக் அவர்களுடைய இந்த விஷயத்துக்கு விளக்கம் தரும் பொழுது, பக்கர் அபு ஸைதுடைய ரஹிமுல்லா அவர்களுடைய இந்த வார்த்தைக்கு விளக்கம் தரும் பொழுது இப்னு உஸைமீன் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நன்மையான இந்த பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாடி அதை சிறப்பாக செய்து முடித்தார்களா இல்லையா? ஓயாமல் தாவா பணியாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாத்தை தழுவிய மக்கள் மத்தியில் சீர்திருத்த பணிகள் செய்வதாக இருக்கட்டும், ஒரு சிறந்த முஸ்லிம் சொசைட்டியை உருவாக்குவதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டம் தீட்டியதை சிறப்பாக செய்து முடித்தார்கள். ஒரு உதாரணத்தை ஷேக் அவர்கள் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது நாடியதை செய்து முடிக்க வேண்டும், இடையில் மற்ற விஷயங்கள் வந்தால் டீவியேட் ஆகிவிடக்கூடாது, சரியா, திசை மாறி போய்விடக்கூடாது, நோக்கத்தை அடையும் வரை அதில் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். என்னவென்றால், இத்பான் பின் மாலிக் என்கிற நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தார்கள். அழைத்த நோக்கம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருடைய வீட்டில் ஒரு இடத்தில் தொழுது காட்டினால் அந்த இடத்தை முஸல்லாவாக ஆக்கிக் கொள்ளலாம். அதாவது வீட்டில் தொழ வேண்டிய தொழுகைகள் எல்லாம் நபிகள் நாயகம் தொழுது அந்த இடத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துடையவர், எனவே அவர் தொழுது காட்டிய இடத்தில் தொழுகையை கடைபிடிக்கலாம், முஸல்லாவாக ஆக்கிக் கொள்ளலாம் என்கிற நோக்கத்துக்கு ரசூலை அழைக்கிறார். யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு வந்து ஒரு இடத்தில் நீங்கள் தொழுதால் அந்த இடத்தை நாங்கள் முஸல்லாவாக ஆக்கிக் கொள்கிறோம் என்று.
அப்போது ரசூலுல்லாஹி அவர்கள் வரப்போகிறார் என்கிற அடிப்படையில் உணவெல்லாம் சமைத்து அண்டை வீட்டாருக்கெல்லாம் அவர் சொல்லிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று வீட்டுக்கு வருவார்கள், எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி ரசூலுக்காக ஸ்பெஷலாக சில உணவுகள் எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் இத்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம் யார சொல்லா, நீங்கள் சாப்பிட்டு தான் போக வேண்டும் என்று அந்த விஷயத்தை சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள்? ஐன துஹிப்பு அன் உஸல்லிய மின் பைத்திக, வீட்டில் தொழுதால் அந்த இடத்தை முஸல்லாவாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னீர்களே, எங்கு தொழ வேண்டும் என்று சொல்லுங்கள். அடுத்து அந்த இடத்தை காட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அடுத்துதான் உணவை பற்றி பேசினார்கள். எனவே இது ஒரு சின்ன உதாரணம். இப்படி ரசூலுடைய வாழ்க்கை முழுவதும் எடுத்த முடிவை செய்து முடிக்கும் வரை ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அந்த கிபருல் ஹிம்மாவுக்கு நிறைய உதாரணங்கள் ரசூலுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ரசூலுடைய ஒவ்வொரு அவர்கள் சிறப்பாக செய்து முடித்த ஒவ்வொரு காரியம் அதற்கான உதாரணம் தான். இது ஒரு சின்ன உதாரணம். எந்த நோக்கமோ அதில் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும். இடையில் மற்ற விஷயங்கள் வந்தால் அதில் கவனம் சிதறி போய்விடக்கூடாது, திசை மாறி போய்விடக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் இது. இத்பான் பின் மாலிக் எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை முதலாவது செய்தால் அடுத்து சாப்பாடு, அடுத்துதான் மற்ற பேச்சுகள். எனவே எங்கு தொழ வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அந்த காரியத்தை செய்து முடித்து அடுத்து ரசூல் அவர்கள் மற்ற விஷயங்களை கவனித்தார். எனவே இப்படி எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து அதற்காக தன்னுடைய எல்லா விதமான முயற்சிகளை, நேரங்களை செலவு செய்வது, இதுதான் கிபருல் ஹிம்மா. இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் அறிஞர்களிடம், முஹத்திஸீன்கள், ஹதீஸ் துறை வல்லுநர்களிடம் ஹதீஸுகளை கேட்டு ஹதீஸுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். அதற்கு எப்படியெல்லாம் உழைத்தார் இமாம் புகாரி ரஹிமுல்லா? புகாரா என்கிற உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய புகாரா என்கிற தன்னுடைய ஊரில் இருந்து கிளம்பி மக்கா, மதீனா, ஹிஜாஸுடைய மற்ற பகுதிகள், அடுத்து எகிப்துக்கு நெருக்கமான சில பகுதிகள், அடுத்து பகதாத், சமர்கந்த், நைசாபூர் என்று பல ஊர்களுக்கு அறிஞர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து ஹதீஸுகளை பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக இமாம் புகாரி பயணம் செய்தார்கள். இந்த பயணத்தை எல்லாம் சில அறிஞர்கள் கணித்து சொல்கிறார்கள். ஏறக்குறைய 16,000 கிலோமீட்டர்கள், 16,000 கிலோமீட்டர்ஸ் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் உடைய கல்வியை பெறுவதற்கு. இது கிபருல் ஹிம்மாவுக்கான உதாரணம் தானே. சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள் என்று பல பேர் ஒரே ஒரு ஹதீஸுக்காக 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் பயணம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னோமே. இது என்னது? கிபருல் ஹிம்மா தானே. ஒரு ஹதீஸா இருந்தாலும் அதை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதற்கு 1 மாதம் பயணம் என்ன, 2 மாதம் பயணம் என்ன, செய்யலாம், தவறில்லை. அது ஒரு ஹதீஸை பெறுவதற்கு அவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் வந்து இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? சென்று வாங்கதான் முடியும் என்று ஒரு ஹதீஸுக்காக 2 மாதம் பயணம் செய்தார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய உதாரணம் இது கிபருல் ஹிம்மாவுக்கு. என்னை போன்ற, உங்களை போன்ற பலருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இந்த விஷயத்திலே? ஒரு ஹதீஸுக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டுமா? விட்டுவிடலாம். இது பலருடைய நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் இந்த கிபருல் ஹிம்மா என்கிற தன்மை யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் தாம் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு ஹதீஸாக இருந்தாலும் அதை அங்கு சென்றுதான் பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, வேறு வழி இல்லை. ஒரு ஹதீஸுக்காக என்ன செய்தார்கள்? 2-3 மாதங்கள் பயணம் செய்தார்கள். இது கிபருல் ஹிம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இப்படி அறிஞர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் எடுத்தால் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் அதற்கான தகவல்கள் நமக்கு மத்தியில் வந்து கொண்டே இருக்கும். இன்னொரு உதாரணம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் என்கிற மார்க்க அறிஞர். அவர்கள் எழுதிய ஒரு நூல்தான் ஃபத்ஹுல் பாரி என்கிற சஹீஹ் புகாரியுடைய விளக்க உரை. அந்த விளக்க உரையை அவர்கள் முழுமையாக எழுதி முடிப்பதற்கு 25 வருடங்கள் எடுத்தன. 25 வருடங்கள். யோசித்து பாருங்கள், இது கிபருல் ஹிம்மாவுக்கான உதாரணமா இல்லையா? சஹீஹ் புகாரில் 7000க்கு மேற்பட்ட ஹதீஸுகள் உண்டு, ரிப்பீட்டேஷனோடு. அந்த 7000க்கு மேற்பட்ட ஹதீஸுகளுக்கு விளக்க உரை எழுதி முடிக்க வேண்டும் என்று நாடினார்கள்.
கிபருல் ஹிம்மாவை பாருங்கள், 25 வருடங்கள் எடுத்தன, ஆனால் எழுதி முடித்தார்கள். குர்ஆனுக்கு டிரான்ஸ்லேஷன் 6200க்கு மேற்பட்ட வசனங்கள் உண்டு. அத்தனை வசனங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் செய்வது சாதாரண விஷயமா? இல்லை அத்தனை வசனங்களுக்கு தஃப்சீர் எழுதியிருக்கிறார்கள் அறிஞர்கள், அது சாதாரண விஷயமா? ஆனால் கிபருல் ஹிம்மா என்கிற அந்த தன்மை இருந்த காரணத்தினால் தானே எடுத்த முடிவை, ஆரம்பித்த அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள் நம்முடைய அறிஞர்கள். எனவே அந்த தன்மை, கிபருல் ஹிம்மா என்கிற தன்மை இருந்தால்தான் இந்த கல்வி பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த கிபருல் ஹிம்மாவை நாம் என்னவாக எண்ணிவிடக்கூடாது. இது தற்பெருமை, அகம்பாவம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. எடுத்த முடிவு, நான் நினைச்சதை செய்து முடித்து விடுவேன் என்று அல்லாஹ்வை மறந்துவிட்டு, அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய நாட்டம், அதையெல்லாம் மறந்துவிட்டு நான் நினைச்சதை செய்து முடிப்பேன் என்று சொன்னால் இது அகம்பாவம். அப்படி செய்யாமல் அல்லாஹுடைய உதவி தேவை, அல்லாஹுடைய நாட்டம் தேவை. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் ஒரு பெரிய பெரிய காரியம் என்ன, சின்ன சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாது. அல்லாஹுடைய உதவி அவசியம் தேவை. ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஆரம்பித்தோம், விட்டுவிட்டோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நாடினோம், அடுத்து ஏதோ பிரச்சனை வந்தது விட்டுவிட்டோம், அப்படி இல்லாமல் நாடியதை, குறிப்பாக நன்மையான காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், தீமை குறித்து, பாவங்களை குறித்து பேசவில்லை. நன்மையான காரியங்களை ஆரம்பித்து பாதி நிப்பாட்டக்கூடாது, அது முடிவுக்கு போக வேண்டும். எனவே அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய உதவியோடு, அல்லாஹுடைய நாட்டத்தோடு இப்படி யோசிப்பது அது ஒருபோதும் அகம்பாவம் கிடையாது. மாறாக அது அவசியம் இருக்க வேண்டிய ஒரு தன்மை. ஷேக் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணம், யாராவது உது செய்வதற்கு காசு கொடுத்தால் இதை கொண்டு தண்ணீர் வாங்கி உது செய்யுங்கள், இதை வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லை, மாறாக தயமும் செய்து தொழுது கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விஷயத்தில் அறிஞர்கள் என்ன சட்டம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், தண்ணீர் இல்லாமல் இருக்க, தண்ணீர் வாங்கி காசு கொடுத்து வாங்கி உது செய்ய வசதி இருந்தால், வாய்ப்பு இருந்தால் காசு கொடுத்து வாங்கி உது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அறிஞர்கள். ஆனால் ஒருவர் ஹதியாவாக, கிஃப்டாக தண்ணீரை அல்லது தண்ணீர் வாங்குவதற்கு தேவையான காசை கொண்டு வந்து கொடுத்தால் அதை வாங்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் அந்த நேரத்தில் டைமும் செய்து கொள்ளலாம். எதற்கு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பல பேர் என்ன செய்வார்கள், ஒரு சின்ன உதவி ஏதோ செய்வார்கள், ஆனால் சின்ன உதவி செய்துவிட்டு நம்மை, உதவியை பெற்றுக்கொண்ட நம்மை அடிமைகள் மாதிரி நினைப்பார்கள். என்னுடைய உஸ்தாதும் குல்லியத்துல் ஹதீஸிலே படிக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், பொதுமக்கள் யாராவது கிஃப்ட் கொடுத்தாலோ அல்லது வாருங்கள் டீ குடிக்கலாம், வாருங்கள் சாப்பிடலாம் என்று அழைத்தாலோ முடிந்தவரை அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு டீயை வாங்கி கொடுத்து அடுத்து என்ன செய்வார்கள், சில பேர் உங்களை அடிமையாக நினைத்து விடுவார்கள். அவர் சொல்வது போல் நீங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எனவே இயன்ற வரை அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இப்படி சில பேருடைய கிஃப்டை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் நம்மை அடக்கி ஆள முயற்சித்தால், நம்மை அடிமைகளாக நினைத்துக் கொண்டால், நாமும் அந்த சிந்தனையில் சென்று விட்டால் என்ன ஆகும், பல காரியங்களில் அவர்கள் இடையூறாக வந்து நிற்பார்கள். நம்மால் ஒரு முடிவு எடுக்க முடியாது, அல்லது எடுத்த முடிவை செய்து முடிக்க முடியாது ஒரு காரியத்தை. அதற்காக தான் இந்த உதாரணத்தை இங்கு ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், யார் உதவி செய்தாலும் இப்படி நம்மை அடக்கி ஆள அல்லது நான் சொல்வதான் கேட்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்களோ, உதாரணத்திற்கு தந்தை, சகோதரர், நெருங்கிய உற்ற நண்பர், இவர்கள் எல்லாம் கிஃப்ட் கொடுப்பார்கள், நாம் கொடுத்தால் கிஃப்ட் வாங்கிக் கொள்வார்கள், ஆனால் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், எதிர்பார்ப்புகள் இருக்காது. அப்படிப்பட்ட மக்களிடம் நாம் தாராளமாக வாங்கலாம். ஆனால் யாரை பார்த்தால் இவர் கிஃப்ட் கொடுத்து அடுத்து அதை சொல்லி காட்டுவாரோ, அல்லது ஏதோ கொடுத்து விட்டு இவர் என்னை அடிமையாக நினைக்க ஆரம்பித்து விடுவாரோ என்கிற ஒரு பயம் இருந்தால் அவர்களிடமிருந்து அன்பளிப்பை பெறுவதை தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது. அதை தான் ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே மார்க்க கல்வி தேடும் பொழுது, கல்வி தேடும் இந்த பயணத்தில் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.